بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் உத்தம தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக வேண்டி வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய தினம் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனைத்து நபித்தோழர்களாலும் அதிகம் பாராட்டப்பட்ட ஒரு தோழர். இவர் விஷயம் குறித்தே அல்லாஹு தாலா திருக்குரானில் ஒரு ஆயத்தை இறக்குகிற அளவுக்கு அல்லாஹுவால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒரு தோழர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய முழு பெயர் உமைர் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வரலாறுகளிலே நீங்கள் பார்க்கலாம். இவருடைய தந்தை பத்ர் போரில் இறந்தவுடன் இந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தி ஆளாக்க வேண்டும் என்பதற்காக உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் மீண்டும் ஒரு மறுமணம் செய்கிறார்கள், அன்சாரி தோழர்களில் ஒருவரை. அவருடைய பெயர் ஜில்லாஸ் இப்னு ஜுபைர், ஜில்லாஸ் என்று அழைக்கப்படுவார். இந்த ஜில்லாஸ் அவர்களோடு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு சோதனையான, துக்ககரமான, அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வுக்கு அதிகம் படிப்பினைக்கு உரிய அந்த சம்பவம் நிகழ்ந்தேறியது. இந்த ஜில்லாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்ல பாசத்தோடு வளர்த்தார். பாசமான ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் வளர்ந்த ஆளானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு அறிவிப்பு செய்யும் போது எல்லோரும் போருக்கு ஆயத்தமாகி போருக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது இந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்திருப்போம். இந்த போரில் தான் அவர் போகாத ஒரு நபித்தோழர். இந்த போர் எந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போர் என்றால், வாகனம் இல்லாதவர்களெல்லாம், போருக்கு செல்ல முடியாதவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் எப்படியாவது மன்றாடி எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லும்போது, வாகன பற்றாக்குறையின் காரணத்தினால் திரும்ப அனுப்பப்பட்ட தோழர்கள் எல்லாம் அழுது கொண்டே சென்றார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். போருக்கு செல்ல முடியவில்லையே, அல்லாஹ்வுடைய பாதையில் பங்கெடுக்க முடியவில்லையே என்று அழுது கொண்டே ஒரு சில தோழர்கள் சென்றார்கள். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க போர். இந்த போருக்கு எல்லோரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சிறியவர், ஒரு 13 வயது பாலகர் என்று ஹதீசுகளிலே வருகிறது. தன்னுடைய ஜில்லாஸ் அவர்களோடு, வளர்ப்பு தந்தையோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த ஜில்லாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் உள்ளபூர்வமாக ஏற்கவில்லையோ என்று தோன்றுகிறது. அவருடைய முனாஃபிக்கான நண்பர்களோடு சேர்ந்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதுத்துவத்தை கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு பேசிவிடுகிறார். இந்த முஹம்மது சொன்னதைப் போலவா நடக்கும்? அவர் சொன்னதைப் போல நடப்பதாக இருந்தால் அந்த நாசத்தை நாம் சந்திப்போமே, அவர் சொல்வதெல்லாம் நடக்குமா என்றுதான் வார்த்தையை பயன்படுத்தினார். அதுவரை தந்தையாக பார்த்து கொண்டிருந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. தந்தை இல்லாத நமக்கு, நம்முடைய தாய்க்கு வாழ்க்கைப்பட்டு நம்மை அன்போடு பாசத்தோடு வளர்த்தி வந்த வளர்ப்பு தந்தையினுடைய நாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குறைத்து மதிப்பிடுகிற இப்படிப்பட்ட ஒரு வாசகம் வந்துவிட்டதே என பதறி போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் தபூக் போரிலே தங்கியிருந்தார். போர் நடக்கவில்லை, எதிரிகளை பயமுறுத்துவதற்காக வேண்டி தங்கியிருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது அந்த போரிலிருந்து திரும்ப வருவார் என்று உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த பிரச்சனையை சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் அவருக்குள் ஒரு போராட்டம். ஒன்று, நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய தந்தைக்கு நிகரான ஒருவர், பாசம் அதிகம் செலுத்துகிறார். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய ரசூலை கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு பேசிவிட்டார். அன்பு, பாசம், நமக்கு உண்டான ஒரு அடைக்கலம் குடும்பம் என்பதை பார்க்கவா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலை குறைத்து மதிப்பிட்டு மார்க்கத்திற்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினாரே அதை பார்க்கவா என்கிற ஒரு போராட்டம் அந்த பிஞ்சு உள்ளத்தில் ஆரம்பமாகிறது. ஒரு கட்டத்தில் தன்னை வளர்த்தி கொண்டிருக்கிற தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லிவிட்டார், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்காவிட்டால், உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால், நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இந்த விஷயம் குறித்து நான் பேச வேண்டி வரும் என்றும் சொல்லிவிட்டார். நீங்கள் எனக்கு பிரியமானவர், நேசத்திற்குரியவர், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதைத்தான் நானும் விரும்புவேன், நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அதை நானும் வெறுப்பேன். தந்தை இல்லாத என்னை, எனது தாயை திருமணம் முடித்து தந்தைக்கு நிகராக என்னை வைத்து பார்த்து வளர்த்தி ஆளாக்கினீர்கள் நீங்கள். பாசம் ஒருபுறம், மார்க்கம் ஒருபுறம். எனது தந்தையாகிய நீங்கள் ஒருபுறம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபுறம். அன்பு, பாசம், நேசத்தை காட்டிலும் மார்க்கத்தை காப்பாற்றுவது எனது கடமை என்கிற முடிவை நான் எடுத்து விட்டேன். ஆகவே நீங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். வளர்ந்து வருகிற இந்த பொடியை நமக்கு உபதேசம் செய்யவா என்று அவர் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு கடுமையான தாக்குதல் நடத்தக்கூட முயற்சி செய்தார் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். நடத்தவில்லை, நடத்த முயற்சி செய்தார் என்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வந்துவிட்டார் என்கிற தகவல் உமைர் அவர்களுக்கு கிடைக்கிறது. உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வளர்கிறார் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். தன்னை வளர்த்தி ஆளாக்கிய தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதுத்துவத்தை கொஞ்சம் பேசிவிட்டாரே என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடனே அவருக்கு அருகிலே போய் அமர்ந்து விட்டார். என்ன உமைரே, பொதுவாகவே சிறுவர்களை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சுவது வழக்கம். என்ன உமைரே என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தபூக் போருக்கு புறப்பட்டு போகும்போது என்னுடைய வளர்ப்பு தந்தை போருக்கு வராதது மட்டுமல்ல, உங்களுடைய நபித்துவத்தை, அவர் நபியாக இருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட நாசம் வரட்டும், அவர் சொல்வதெல்லாம் நடக்குமா என்று உங்களுடைய தூதுத்துவத்திற்கு பேசிவிட்டார் யா ரசூலல்லாஹ், எனக்கு நெஞ்சமெல்லாம் பதபதைக்கிறது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜில்லாஸ் அவர்களை அழைத்து வாருங்கள் என்றார். தந்தையும் வரவழைக்கப்பட்டார். சுப்ஹானல்லாஹ், ஒரு சம்பவத்தை பாருங்கள். 13 வயது பாலகன் வாழ்விலே நடந்த சம்பவம். மகன் ஒருபுறம் இருக்கிறார். பத்ரு போரில் பங்கெடுத்த சஹாபாக்கள் வீடு திரும்பவில்லை, எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையை குறித்து இப்படி சொன்ன உடனே சபையில் இருக்கிற ஒரு சில முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். என்ன சொன்னார்களாம்? இவன் மூளை குழம்பியவன் முகமது அவர்களே, தந்தை இல்லாத இவனை, இவனுடைய தாயை இவர் திருமணம் முடித்திருக்கிறார், எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறார், அவரை குறித்து இல்லாததும் பொல்லாதையும் போய் சொல்லுகிறானே என்று அங்கே இருக்கிற முனாஃபிக்குகள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். உமைர் அவர்கள் சிறிய பாலகன். பெரியோர்கள் இருக்கிற சபையில் சிறுவர்களுடைய பேச்சு என்றைக்குமே எடுபடுவது சிரமம். இருந்தும் கூட உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இப்படி முறையிட்ட உடனே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஜில்லாஸே என்ன சொல்லுகிறார் என்று கேட்டார். வந்த உடனே அவர் என்ன சொல்லிவிட்டார்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அப்படி சொல்லவில்லை என்று விட்டார். கூனி குறுகி உமைர் ரலியல்லாஹு சொல்றார், நான் கூனி குறுகி விட்டேன். இறைவனை அழைத்து சத்தியம் போட்டு சொன்ன செய்தியை மறுக்கிற என்னுடைய வளர்ப்பு தந்தையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அந்த இடத்தில் ஒரு குற்றவாளியை போல நின்றேன். எனது காது கேட்டது பொய்யாகிவிட்டதே, நாம் சொன்னதை பொய்ப்பித்து விட்டாரே என்று நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் என்ன சொன்னேன் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இவர் சொன்னார், நானும் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், எனது தந்தை சொன்னார், உங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசினார், நபித்துவத்தை இழிவுபடுத்தும் முகமாக அவர் பேசினார், இந்த காது கேட்டது என்றார். அழுதார், சபையிலே தேம்பி தேம்பி அழுதார், எழுந்து நின்றார். அல்லாஹுவே உன்னுடைய தூதருக்கு இது குறித்து ஒரு ஆயத்தை இறக்கி இந்த சபையில் இவருக்கு நீ தெளிவுபடுத்து என்று இரு ஹரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தார். கடந்த கால நபித்தோருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் அழுதால் அல்லாஹ் தாங்க மாட்டான், அவர்கள் வருத்தப்பட்டால் உடனே நிவாரணம் அளிப்பான், பசியோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் அற்புதம் நிகழ்த்தி கொஞ்சமெல்லாம் பசியை போக்குவான். இந்த பிஞ்சு உள்ளம் தூதருக்கு முன்னிலையில் தோழர்களுடைய சபையில் மஸ்ஜித் நபவியில் இருகரத்தை ஏந்திவிட்டார். அல்லாஹுவே இது குறித்து ஒரு ஆயத்தை இறக்கு, அல்லாஹுவே இது குறித்து நீ ஒரு தெளிவுபடுத்து. இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன காரணம்? வளர்ப்பு தந்தை ஆயிற்று என்பதற்காக வேண்டி நாம் அதை மறைத்தால் அல்லாஹு தஆலா ஏதாவது ஆயத்தை நமக்கும் சேர்த்து இறக்கி விடுவானோ என்று பயந்தவர் அபூ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. தந்தையை கண்டித்து இறக்கி இருந்தால் பரவாயில்லை, நமக்கும் சேர்த்து இப்படி தந்தையும் மகனும் பேசினார் என்று நமக்கும் சேர்த்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கினால் கியாம நாள் வரை ஓதுகிற மக்களுக்கு நாம் ஒரு குற்றவாளியை போல இருக்க வேண்டி வருமே. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ லஹப் இரண்டு கரங்களிலும் மண்ணை வாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே வீசினான். தப்பல்லக லிஹாதா ஜமாஅத்தனா, நீ நாசமா போ, இதற்காக வேண்டிய அழைத்தா என்றான். எனது தூதருடைய முகத்தில் மண்ணை வாரிய உனது இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி உலகம் அழிகிற வரை மக்கள் ஓதுகிற வகையில் அபூ லஹபை அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா? இந்த தோழர் அப்படி ஏதாவது அல்லாஹு தஆலா ஆயத்தை நமக்கும் சேர்த்து இறக்கி விடுவானோ என்று பயந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையிலே கையேந்தினார். கையேந்திய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறியது. வஹி இறங்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடல் அமைப்பு முறை எப்படி மாறும் என்பதை புகாரி என்கிற முதல் பாகத்தில் வஹி என்கிற பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். கடுமையான குளிராக இருந்தாலும் வியர்வை முத்து முத்தாக கொட்ட ஆரம்பிக்குமாம். வஹி இறங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறிவிடுமாம், மௌனமாகி விடுவாராம். வஹி இறங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து முறித்து போட்டதை போல திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுவாராம். ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தின் மீது ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வஹி இறங்கினால் ஒட்டகமே கீழே அமர்ந்து விடுமாம். அந்த அளவுக்கு கனப்பரிமாணம் உடையது வஹி என்பது, இறைச்செய்தி என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமான உடனே சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னமோ ஒன்று நடக்க போகிறது. அந்த பிஞ்சு உள்ளம் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு புறம் அழுது கொண்டிருக்கிறார். தந்தை எனக்கு எதிராக பேசிவிட்டாயே என்று அதட்டிக் கொண்டிருக்கிறார். தோழர்கள் எல்லாம் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் பொறுத்த உடனே ஓதிய ஆயத்து தான் 9வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனம். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவர்கள் சொல்லிவிட்டார்களே. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அந்த ஜில்சா என்பவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுமே சத்தியமாக யா ரசூலல்லாஹ் உம்மை குறித்து நான் ஒன்றும் சொல்லவில்லை என்று பொய் சத்தியம் போட்டு விட்டார். அல்லாஹ் இருக்கிற ஆயத்து என்ன? யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு,
அல்லாஹ் மீறி சத்தியமிட்டவர்கள் சொல்லிவிட்டார்கள். வலக்கது காலு கலிமத்தல் குஃப்ரி, இறை நிராகரிப்பான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் சொல்லவில்லை என்று அல்லாஹ் மீறி சத்தியம் போட்டு விட்டாரே அந்த அடியார். அல்லாஹ் தஆலா எப்படி ஆயத்தை இறக்குகிறான் பாருங்கள். இறை நிராகரிப்பு வார்த்தை, குஃபருடைய வார்த்தை, தூதரை குறைத்து மதிப்பிட்டு பேசுவது, தூதுத்துவத்தோடு விளையாடுவது, தூதுத்துவத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது, குஃபருடைய வார்த்தை என்கிற அடைமொழியோடு அல்லாஹ் தொடங்குகிறான். குஃபருடைய ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானோடு வாழ்ந்து கொண்டு குஃபருடைய ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் அல்லாஹுவை அழைத்து சத்தியம் போட்டு, என்னை அழைத்து சத்தியம் போட்டு இல்லை என்று சொல்லிவிட்டாரே என்கிற அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்குவதோடு அல்லாஹ்வினுடைய பெருந்தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். தன்னை அழைத்து தன்னுடைய தூதர் உயிரோடு வாழும்போது ஒரு வளர்ந்து வருகிற ஒரு பாலகனுக்கு எதிராக சத்தியம் போட்டு தூதரையே நம்ப வைத்த அந்த தோழரை அல்லாஹு தஆலா கடைசியில் அந்த வசனத்தில் என்ன சொல்லி முடிக்கிறான் தெரியுமா? வஇன் யதவல்லௌ வஇன் யதவல்லௌ ஃபஇன் யதூபு யகு கைரல் லஹும், நிச்சயமாக நீங்கள் அதற்கு பரிகாரமாக தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவன் தான், தௌபா செய்யுங்கள் என்றார். ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கிய உடனே அவர் கூனி குறுகி விட்டார். ஆயத் முடிவுறும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம். அல்லாஹ் சொல்லிவிட்டானே தௌபா செய்தால் மன்னிப்பு கிடைக்கும் என்று. யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் குற்றவாளி, எனது மகன் உண்மையைத்தான் சொன்னான், என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பல பேர் மத்தியில் வளர்த்தி ஆளாக்குகிற எனது மகன் பல பேர் மத்தியில் என்னை கேவலப்படுத்தி விட்டானே, நான் சொன்னதை ஆவேசப்பட்டோ ஆத்திரப்பட்டோ சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாகவோ நான் சொன்னதை இப்படி பகிரங்கப்படுத்தி விட்டானே என்பதற்காகத்தான் யா ரசூலல்லாஹ் சொன்னேன், என்னை மன்னித்து விடுங்கள், அல்லாஹுவே என்னை மன்னித்து விடு என்று சொல்லி தந்தை திருந்துவதற்கு காரணமாக அமைந்தவர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சபையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் தோழர்களே. ஒரு அனாதை சிறுவனை இப்படி வையுங்கள். நம்மில் யாராவது ஒருவர் அனாதையாக இருந்து ஒரு குடும்பத்தில் வளர்ந்து வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தில் மார்க்கத்திற்கு புறம்பான ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்தால் நாம் சுட்டி காட்டுவோமா? வரதட்சணை வாங்கி பித்அத்துகளோடு அரங்கேற்றப்பட்ட திருமணத்தை கூட சுட்டி காட்டாதவர்கள் நாம் அந்த திருமணத்திலே போய் பங்கெடுக்கிறோம். மிகப்பெரிய கொடுமையாகிற வரதட்சணை போன்ற மாபாதகமான காரியங்கள் நிகழ்த்தப்படுகிற திருமணத்திலே போய் பங்கெடுக்கிறோம். ஒரு பித்அத்தை ஒரு மனிதன் செய்தால் அவன் இஸ்லாத்தை தகர்த்தவனை போல் ஆவான். பித்அத்தை ஊக்குவிக்கிறவன், பித்அத்து செய்கிறவனை பாதுகாக்கிறவன், பித்அத்து செய்கிறவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவன், பித்அத்து செய்கிறவனோடு சேர்ந்து அவனை ஊக்குவித்து வாழ்க்கை நடத்துகிற எல்லோரும் இஸ்லாத்தை உடைத்து தகர்த்தெறிந்தவர்களைப் போல் ஆவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க, நாம் நண்பர்கள் தானே, உறவினர்கள் தானே, குடும்பம் தானே, நெருங்கிய பந்துக்கள் தானே என்று சொல்லி மார்க்கத்திற்கு புறம்பான எவ்வளவு பெரிய காரியங்கள் நிகழ்ந்தாலும் அந்த விருந்துகளிலே போய் பங்கெடுக்கிற மனோபாவம் உடைய நம்மவர்களுக்கு மத்தியில் 13 வயது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சுறுதி, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதுள்ள ஒரு பாசம், குடும்பமா அல்லாஹ்வுடைய ரசூலா, வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய தந்தையா அல்லாஹ்வுடைய ரசூலா என்று வரும்போது மார்க்கத்தை தான் பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்திற்குத்தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். நமக்கு மார்க்கம் தான் முக்கியம், தந்தை முக்கியம் அல்ல, நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முக்கியம். எப்படியாவது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு இவரோடு சேர்ந்து பேசுவதை கேட்டு நாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்று அந்த பிஞ்சு உள்ளம் பதறி இருக்கிறது பார்த்தீர்களா? அது நம்முடைய மக்களுக்கு நாம் உண்டாக்க வேண்டும், நண்பர்களுக்கு உண்டாக்க வேண்டும், மனைவி பெற்றோர்களுக்கு அந்த எண்ணத்தை நாம் உண்டாக்க வேண்டும். மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் ஒரு புறம் நடந்தால் கையால் தடுங்கள், நாவினால் தடுங்கள், மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள். மனதால் வெறுத்து ஒதுங்குவது ஈமானின் கடைசி நிலை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைந்தபட்சம் அதையாவது நாம் பேண வேண்டும். இல்லாவிட்டாலோ அவர்களோடு சேர்ந்து நாமும் மறுமை நாளில் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டி வரும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். வசனம் இறங்கியவுடனே, ஓதியவுடனே அந்த பிஞ்சு பாலகனை தூக்கி முத்தமிடுவதற்காக வேண்டி எல்லோரும் சபையிலே ஓடி வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிஞ்சு பாலகனுடைய காதை பிடித்து, இந்த காது எதை கேட்டதோ அதை அல்லாஹு தஆலாவே உண்மைப்படுத்தி விட்டான், இந்த காது எதை கேட்டதோ
அதை அல்லாஹுவே ஆயத்தை இறக்கி உண்மைப்படுத்தி விட்டான் என்று முதுகில் செல்லமாக தட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சீராட்டியவர் தான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற இந்த சிறப்புமிக்க தோழர். அன்பர்களே, இவருடைய வாழ்விலே இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலை யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுத்தல் கூடாது. மார்க்கத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்தல் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் என்று வரும்போது எல்லோரை காட்டிலும் நேசிக்க வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உண்மை மூமினாக முடியாது நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லோரை காட்டிலும் நீங்கள் நிச்சயம் உண்மை மூமினாக வேண்டுமானால் என்னை நேசிக்க வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிஞ்சு பாலகனுடைய நேசத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாடம் இந்த பாடம். வளர்ந்து ஆளாகிறார். வளர்ந்து ஆளாகும் போது இவர் எந்த போரிலும் பெரிதாக ஒன்றும் பங்கெடுக்கவில்லை. இவர் சின்னஞ்சிறிய பாலகனாக இருக்கும்போது எல்லா போர்களும் ஏகதேசம் நடந்து முடிந்து விட்டது. பெரிய ஆளான உடனே இவருக்காக வேண்டி சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்துடைய 74வது வசனம் இறக்கிய தோழர்லவா. அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹுவே அங்கீகரித்து அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்கி அந்த சபையில் அவர் சொன்னதுதான் உண்மை என்று அல்லாஹு தாலா பாராட்டி சீராட்டி சொன்ன தோழரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோரும் நிறையவே ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழருக்கு எப்படிப்பட்ட நன்மதிப்பு கொடுத்தார் என்றால், ஹிம்ஸ் என்கிற மாகாணம், நாம் இதற்கு முன்னால் ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். யாரவர்? ஜெயித் இப்னு ஆமீர், சாத் இப்னு ஆமீர் என்கிற ஒரு நபித்தோழர். குபைப் அவர்களுடைய பிரார்த்தனை கேட்டு அடிக்கடி மயக்கமுறுவார் என்று சொன்னோமே, அவர் எந்த மாகாணத்தில், எந்த ஹிம்ஸ் மாகாணத்தில் கவர்னராக இருந்து பொறுப்பேற்று வாழ்ந்து மரணித்து போனாரோ அவருக்கு பிறகு மிக மிக பக்குவமான ஆள், நேர்த்தியான ஆள், வலிமையுள்ள ஆள், யாருக்கும் அஞ்சாமல் சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகிற துணிச்சல் உள்ள ஒரு ஆள் ஹிம்ஸ் மாகாணத்திற்கு தேவை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் உமைர் அவர்களுடைய ஞாபகம் வந்தது. காரணம், ஹிம்ஸை பொறுத்தவரையில் அடிக்கடி அங்கிருந்து புகார் கொண்டே இருக்கும். புகார்களை அதிகம் சொல்லுகிற மக்கள் வாழுகிற பகுதி அந்த பகுதி. அந்த பகுதிக்கு எடுத்தோன் கவிழ்த்தேன் என்று யாரையும் அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியாது. யாரை அனுப்பலாம் என்று யோசிக்கும் போது உமைர் அவர்களுடைய ஞாபகம் வந்தது. உமைர் அவர்களை அழைத்து ஹிம்ஸ் மாகாணத்திற்கு கவர்னராக பொறுப்பேற்று அனுப்பினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. போனவர் அந்த மக்களை பார்த்து 2 ரக்காத்து தொழுது மக்களை பார்த்து பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒரு கவர்னர் உரை நிகழ்த்துகிறார் இந்த தோழர். மக்களை எல்லாம் அமர வைத்து, இஸ்லாம் என்னவென்று தெரியுமா? ஈமான் என்னவென்று தெரியுமா? இஸ்லாத்தினுடைய தூண் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீதி செலுத்துதல், மக்களுடைய உரிமைகளை பேணுதல். இந்த இரண்டிலும் தான் இஸ்லாம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சமுதாயம், ஒரு கட்டுக்கோப்பு, அனைத்தும் இந்த இரண்டிலும் தான் இருக்கிறது. நீதி செலுத்துவது, மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது. ஆகவே நீதியோடு பொறுப்பாளிகள் நடத்தப்பட வேண்டும். மக்களுடைய உரிமைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். நீதியாளர்கள் தங்களுடைய வாள்களின் மூலமோ, நீதியாளர்கள் தங்களுடைய சாட்டைகளின் மூலமோ நீதி செலுத்துவதல்ல, அல்லாஹுவை பயந்து நீதி செலுத்த வேண்டும் என்கிற உரை நிகழ்த்திய உடனே, என்ன புதிதாக வந்த கவர்னர் இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு அழகாக நீதி, நேர்மை, மனித உரிமை மீறல் எல்லாவற்றையும் பேணி பாதுகாப்பதை இவ்வளவு கச்சிதமாக சொல்லுகிறாரே என்று எல்லோரும் பார்த்தார்கள். தோழர்களே, இந்த உமைர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த ஹிம்ஸ் மாகாணத்திற்கு அடுத்த கவர்னராக நியமிக்கப்பட்டவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும், அவரை தொடர்ந்துள்ள யசீத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும், ஹசன் ஹுசைன் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், உண்மை சரித்திரம் என்ன என்பதையும் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னதாக கவர்னர் பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ஹிம்ஸ் மாகாணத்திற்கு வந்தவர் 20 ஆண்டு காலம் தொடர்ந்து அதே மாகாணத்தில் எல்லா மக்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவராக மிகச்சிறந்த ஒரு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஆட்சி செய்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு முன்னதாக பொறுப்பேற்றவர் உமைர். பொறுப்பேற்றால் என்னவோ வாழ்வு, சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது இவர்கள் என்ன வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்களா
அல்லது இவர்கள் எப்படி இந்த வாழ்வை தேர்வு செய்தார்கள் என்று நமக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசம் கொஞ்சம் கூட இல்லாத தோழர்கள் என்று ஒரு சில பேர்கள் உண்டு. அதில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சில தோழர்கள் தான் முற்றிலும் துறந்த துறவிகளோ என்று நமக்கு நினைக்க தோன்றுகிறது. நாமும் மனிதர்கள் தானே, நாமும் மனிதர்கள் தானே, நமக்கும் திருமணமாய் மனைவிகள் உண்டு, தாய் தந்தையர்கள் உண்டு, குடும்பம் உண்டு. ஆசை என்கிற ஒரு பாகம் இல்லாதவர்களே உலகத்தில் கிடையாதுங்க. எதையாவது ஒரு வகையிலே ஆசை, குறைந்தபட்சம் உலகத்தில் கடன் இல்லாமல் நிம்மதியோடு ஏதோ கிடைக்கிற உணவை கொண்டு வாழலாம் என்பது குறைந்தபட்ச ஆசை. ஆனால் இந்த தோழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சுப்ஹானல்லாஹ் பாருங்கள். இந்த தோழர் வரிப்பணமாக இஸ்லாம் அல்லாதவர்களிடமிருந்து வசூலித்தாலோ, ஜக்காத்தாக எந்த நிதிகள் திரட்டப்பட்டாலும் காலையில் திரட்டப்பட்ட நிதி இரவு அவருடைய வீட்டிலே இருக்காது. ஏழை எளியவர்களுக்கு உடனடியாக கொடுத்து விடுவார். ஏதாவது ஒரு குறை கிடைக்காதா என்று ஹிம்சுமான மக்கள், கண்ணிலே எண்ணெய் ஊற்றி பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுவார்கள். ஒரு மாதம் ஆகியும் உமைர் அவர்களுடைய தகவல் குறித்து அல்லது உமைர் அவர்களிடமிருந்து வர வேண்டிய வரி குறித்து ஒன்றும் வராத காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தபாலை எழுதி அனுப்புகிறார். அந்த தபாலில் என்ன எழுதி அனுப்புகிறார் என்றால், நீங்கள் உடனடியாக உங்களுடைய சொத்து பத்துகளை எல்லாம் எடுத்துவிட்டு அங்கிருந்து காலி செய்து வர வேண்டும் என்று ஒரு தபாலை எழுதுகிறார். அந்த தாயக தோழர்களை பாருங்கள், பதவிக்காக வேண்டி இஸ்லாத்திற்கு வந்தவர்களா அவர்கள்? மக்கள் எல்லாம் நம்மை புகழ வேண்டும் என்கிற புகழை எதிர்பார்த்து வந்தவர்களா அவர்கள்? உலக ஆசாபாசத்தை எதிர்பார்த்து உள்நோக்கத்தோடு வந்தவர்களா அவர்கள்? அல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தவர்கள். தபால் வருகிறது, தூதரின் மூலம் படித்து பார்க்கிறார். உடனடியாக மதீனா வந்து சேர வேண்டும், அதுவும் குறிப்பாக உங்களிடத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தபால் எழுதுகிறார். உமர் அவர்களை பொறுத்தவரையில் மாறுவேடத்தோடு ஒவ்வொரு மாகாணத்திற்கு சென்று வருகிற மிகப்பெரிய ஒரு மாமனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய ஆட்சியின் கீழ் நியமிக்கப்பட்டிருக்கின்ற கவர்னர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக தன்னால் இயன்றவரை சக்திக்கு உட்பட்டு ஆய்வு செய்கிறவர் தான் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி மாறுவேட்டம் போட்டு ஒரு நாள் இரவு நேரத்தில் ரோந்து போகும்போது ஒரு பாலகன் கழுதையின் மீது ஏறி வருகிறான். அவருக்கு இவர்தான் உமர் என்று தெரியாது. இவர் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் ஏழ்மையாக வாழ்கிறார்களா, ஏதாவது பிரச்சனைகள் உண்டுமா, நம் மீது திருப்தியோடு வாழ்கிறார்களா, அதிருப்தியோடு வாழ்கிறார்களா, நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் உரிமை பாதுகாக்கப்பட்டு வாழ்கிறார்கள் என்று மாறுவேடம் விட்டு இரவு பகலாக ரோந்து பணியில் இருக்கிறவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பிரசவம் நடக்கிற ஒரு வீட்டை பாருங்கள். பிரசவத்தாய் ஒரு பெண், பிரசவம் நடக்கிற அந்த நேரத்தில் கடுமையான வலி, வீட்டிலே யாருமே இல்லை. தனது மனைவியை அனுப்பி அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பெண்மணி தனது மகளிடத்தில் வீட்டிற்கு வந்த பாலில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஊற்று என்கிறாள். நான் ஊற்ற முடியாது என்கிறார் மகள். இது உமருடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய கலீஃபாக்களுடைய ஆட்சி, ஊத்த முடியாது என்கிறார். ஏன் உமர் தான் இல்லையே, உமர் எங்கோ தானே இருக்கிறார், உமர் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இருக்கிறானே என்கிற அளவுக்கு மக்கள் பக்குவப்பட்ட உள்ளம். உமர் அவர்கள் திடீரென தளபதிகளை மாற்றுவார், ஆட்சியாளர்களை மாற்றுவார். ஆட்சியாளர்களை மாற்றுவதன் மூலம் அவர்களுடைய மனநிலை என்ன, மக்களுடைய மனநிலை என்ன என்று பார்ப்பார். அந்த அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதத்தை பார்த்தவுடனே சுப்ஹானல்லாஹ், ஆட்சி பொறுப்பில் ஒரு மாவட்ட கலெக்டருடைய அந்தஸ்து, மாவட்ட ஆட்சியாளருடைய அந்தஸ்து, அதை தூக்கி வீசிக்கொண்டு கையில் இருக்கிற பொருள்களை எடுத்துக்கொண்டு கொஞ்ச நாள், ஒரு 20 நாள் 25 நாள் பொறுத்து வருகிறார். உமர் அவர்களே வாருங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாடல் ஆரம்பமாகிறது. என்ன ரொம்ப ஒரு பயண களைப்பில் இருக்கிறீர்களே, மேனியெல்லாம் புழுதி, தலைவிரி கோலம், பார்த்தால் உணவுண்டே பல நாள் ஆன மாதிரி தெரிகிறது. உமைரே, எங்கிருந்து வருகிறீர், என்ன காரணம், என்ன சொத்து பத்துகளை கொண்டு வந்திருக்கிறீர் என்று கேட்கிறார். உமர் அவர்கள் இப்படி கேட்க என்ன காரணம்? ஒரு மாதமாகியும் எந்த தொடர்பும் இல்லை, வரி வந்து சேர்ந்த பாடில்லை, ஏதாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனையா, அல்லது உண்மையில் அவருக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் நிவர்த்தி செய்வதற்காக வந்தவரிடத்தில் சொத்துக்கள் என்ன என்று கேட்கும் போது பையிலே இருந்து ஒரு தோல் பையை எடுத்து இப்படி வைத்தார். சின்ன ஒரு குவளையை எடுத்து வைத்தார், ஒரே ஒரு ஆடையை எடுத்து வைத்தார். நான் குடிக்கிற குவளை எது, நான் ஒது செய்ய பயன்படுத்துகிற தோல் பாத்திரம் இது, இது நான் உடுத்துகிற மாற்று ஆடை இது என்றார்.
உமர் அவர்கள் வேறொன்றும் சொத்து இல்லையா என்றார். என்னிடத்தில் வேறொன்றும் சொத்து அல்ல. நீங்கள் எப்பொழுது புறப்பட்டீர்கள்? ஒரு 20-25 நாளுக்கு முன்னதாக. வந்த வாகனம் எங்கே? வாகனம் இல்லை, நடந்தே தான் வந்தேன் என்றார். ஹிம்சு மாகாணத்தில் இருந்து, உதாரணத்துக்கு மக்காவிலிருந்து மதீனா வரை 450-500 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கிறார் இந்த மாமனிதர் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. ஏன் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு வாகனம் இல்லையா? நான் கேட்கவும் இல்லை, மக்கள் தரவும் இல்லை. நான் கேட்கவும் இல்லை, மக்கள் தரவும் இல்லை, நான் நடந்தே தான் வந்தேன் என்று சொல்லி முடித்து விடுகிறார். தோழர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய நன்னடத்தையை பார்த்து சந்தேகங்கள் நீங்கியவுடனே மீண்டும் அந்த ஹிம்சு மாகாணத்திற்கே நீங்கள் கவர்னராக மீண்டும் பணிபுரிய வேண்டும் என்று சொன்னவுடன் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விடுகிறார். நான் மதீனாவினுடைய கிராமத்து பகுதியில் எனது குடும்பம் உண்டு, அத்தோடு போய் வாழ்ந்து விடுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னவுடன் போய் வாழ்ந்தும் விடுகிறார். ஆனாலும் உமர் அவர்கள் விடவில்லை. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடவில்லை. வாழ்ந்து கொண்டிருக்கிற உமைர் அவர்களுடைய நன்னடத்தையை பரிசோதிப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார் என்று வரலாறுகளிலே பார்த்தால் ஆச்சரியமுறுகிற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஹாரிஸ் என்கிற தன்னுடைய பணியாளரை அழைத்து கையில் கொஞ்சம் தங்க தீனார்களை கையிலே கொடுத்து, நீங்கள் நேராக போய் உமைர் அவருடைய வீட்டில் 3 நாள் தங்க வேண்டும், விருந்தாளியை போல் தங்க வேண்டும். அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய நடத்தை அனைத்தையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹாரிஸ் என்கிற ஒரு நேர்மைமிக்க ஒரு தோழரை அழைத்து அவருடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். சென்றவர் சலாம் சொல்லுகிறார். உடனே உமைர் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்கிறார். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண தொண்டன் தான் என்று சொல்லுகிறார். உடனே அந்த ஹாரிஸுக்கு முன்னால் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 2 கரத்தையும் உயர்த்தி, அல்லாஹுவே உமர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை போட்டுக் கொடு. உமர் அவர்கள் உம்மை நேசிக்கிறான் யா அல்லாஹ், அவரை நீயும் நேசிப்பாயாக யா அல்லாஹ். அவருடைய ஆட்சி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நேர்மையாக நீதியாக நடப்பதற்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் என்று ஹாரிஸுக்கு முன்னிலையிலேயே அவர் துஆ செய்கிறார். ஹாரிஸ் அவர்கள் 1 நாள் 2 நாள் தங்குகிறார். அவர் தன்னிடத்தில் இருக்கிற கோதுமை அதை இதையெல்லாம் அரைச்சு கரைச்சு கொஞ்சம் ரொட்டி எல்லாம் கொடுத்து விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறார். திடீரென பார்த்தால் இந்த உமைர் அவருடைய சொந்த பந்தத்திலே உள்ளவர்கள் ஓடி வந்து ஹாரிஸாவிடத்திலே நீங்கள் எங்கள் வீட்டிலே வந்து தங்குங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். ஹாரிஸாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஹாரிஸாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. உமர் அவருடைய பிரதிநிதியாக வந்த ஹாரிஸாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. உமைர் அவருடைய சொந்த பந்த வீட்டிலே போய் ஹாரிஸா தங்கி கொண்டிருக்கும் போதுதான் அந்த உமைருடைய குடும்பத்தார்கள், சொந்த பந்தத்தார்கள் சொன்னார்கள், இந்த 2 நாளும் உமைருடைய வீடு எப்படி நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் அவருடைய மனைவிக்கு இருந்த உணவை உங்களுக்கு தந்து 2 நாளும் அவர் பட்டினி கிடக்கிறார் என்று சொன்னார்கள். ஹாரிஸ் அவர்கள் அதிர்ச்சியுற்று போனார். இந்த அளவுக்குமா ஒரு விருந்தாளியை கண்ணியப்படுத்துவார்? அல்லாஹு தாலா அந்த 59வது அத்தியாயத்தில் அன்சாரி தோழர்களை குறித்து தல்ஹா, அபு தல்ஹா அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்தும் போது ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினானே. அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வாரி வாரி கொடுப்பார்கள், உள்ளத்தில் அவர்களுக்கு கசடுகள் இருக்காது. தங்களுக்கு அதிகமான தேவை இருந்தும் கூட பிறருடைய தேவைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினானே. அந்த ஆயத்திற்கு பொருத்தமானவர் இவர். ஹாரிஸா 2 நாளும் அவர் பட்டினியாக கிடந்தார். ஆமாம், 2 நாளும் அவர் பட்டினி தான். அவருக்கு இருந்த உணவைத்தான் உனக்கு தந்தார் என்று சொன்னவுடன் 3வது நாள் முடிந்தது. உமர் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க நான் உமர் அவர்களுடைய பிரதிநிதியாக வந்தவன், உமைர் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கையில் இருக்கின்ற தங்க தீனார் பையை அப்படியே கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே மீண்டும் ஒரு முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஹிம்சு மாகாணத்திலே கவர்னராக இருந்தார். கவர்னர் பதவியை உடனடியாக காலி செய்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே காலி செய்துவிட்டு வருகிறார். மதீனாவிலே கிராமப்புறத்திலே போய் ஒரு இடத்திலே போய் தங்குகிறார். தங்கிய வீடு எப்படி, உணவு எப்படி என்றெல்லாம் ஹாரிஸ் அவர்கள் பார்த்து விட்டார். கை நிறைய பொற்காசு, தங்க காசை ஒரு சாக்கு ஒரு பையிலே போட்டு கலீஃபா கொடுத்தார் என்று ஹாரிஸ் அவர்கள் கொடுத்து விடுகிறார். உடனே இதை எடுத்து செல்லுங்கள் என்கிறார் அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உள்ளிலிருந்து ஒரு பெண் குரல் கேட்கிறது. அவருடைய மனைவி உமைர் அவர்களே, கலீஃபா அவர்கள் கொடுத்த இந்த சன்மானம் நமக்கு தேவையில்லாவிட்டால் நாம் அந்த பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக கொடுக்கலாமே என்கிறார். யார்? பெண் சொல்லுகிறார். எந்த குடும்பம்? விருந்தாளிக்கு உணவு கொடுத்து பட்டினி கிடக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்.
உமைர் ரலியல்லாஹுடைய மனைவி. நமக்கு தேவையில்லை என்றால் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அந்த நன்மையை நாம் அடையலாமே, ஆலோசனை வீட்டிலே இருந்து வருகிறது. அந்த பெண்மணி எப்படி இருந்தார்கள் என்று இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கப்பட்ட இந்த உமைர் அவர்களுடைய மனைவி, நமக்கு தேவையில்லாவிட்டால் நீங்கள் திருப்ப அனுப்ப வேண்டாம், வாங்குங்கள், தர்மமாக கொடுப்போம் என்ற உடனே ஹாரிஸ் அவர்கள் நிற்கவே அது வாங்கப்பட்டு உடனடியாக இரவுக்குள் எல்லா தீனார்களும் செலவழிக்கப்பட்டது. ஹாரிஸ் அவர்கள் திகைத்து போய் உமர் ரலியல்லாஹு இடத்திலே 3வது நாள் பொறுத்து வந்தார். உமர் அவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? 3 நாள் நான் தங்கும் பொழுதும் எனக்கு உணவு தந்து அவர் பட்டினி கிடந்த ஒரு மாமனிதர். அவர் குடும்பத்தார்களிடத்திலே விசாரித்து பார்த்தால் நன்னடத்தை, நேர்மை அளவே இல்லை. அல்லாஹுவை அதிகம் அஞ்சுகிறார். சரி, கொண்டு போன நாணயத்தை கொடுத்தாயா? கொண்டு போன தங்க நாணயத்தை நீ கொடுத்தாயா? கொடுத்தேன். அவர் என்ன செய்தார்? செலவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொண்டார்? உமர் அவர்கள் கேட்கிறார், எவ்வளவு எடுத்துக்கொண்டார்? சிரமங்களை போக்குகிற அளவுக்கு ஏதாவது எடுத்துக்கொண்டாரா? ஒன்றும் எடுக்கவில்லை உமர் அவர்களே. வேறு என்ன செய்தார்? அனைத்தையும் அவர் தர்மம் செய்தார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு தீனார் கூட அவர் எடுத்திருக்க வாய்ப்பில்லை என்றவுடன் மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் தன் ஒரு பிரதிநிதியை அனுப்பி ஒரு கடிதம் கொடுத்து உடனே என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் வருகிறார் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி. கலீஃபா அவர்கள் சலாம் சொல்லுகிறார். எப்படி குடும்பத்தார்களெல்லாம் எப்படி இருக்கிறது என்கிறார். அல்லாஹ்வின் ஆட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறார். கொடுத்தனுப்பிய தீனாரை என்ன செய்தாய் என்று கேட்கிறார். என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? அது எனக்கு தந்தது தானே, நீங்கள் திரும்ப ஏன் என்ன செய்தா என்று நீங்கள் கேட்கிறீர்கள்? அது உங்களுடைய உரிமை இல்லையே என்றார் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. திரும்பவும் கலீஃபா கேட்டார், என்ன செய்தா என்று நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினார். அவர் சொல்லுகிற பதிலை சுப்ஹானல்லாஹ் அந்த ஹதீஸிலே பார்த்தால், கலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் அதை சேமித்து வைத்திருக்கிறேன் என்றார். யாருக்காக என்று உமர் அவர்கள் கேட்டார்கள். மறுமைக்காக என்றார். மறுமைக்காக வேண்டி நான் சேமித்து வைத்திருக்கிறேன். ஏழை எளியவர்களுக்கு சதக்காக்கள், தர்மங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பதின் மூலம் நமக்கு அது மறுமையிலே மிகப்பெரிய ஒரு சேமிப்பு தானே. ஆகவே நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்றவுடன் கண்கள் கலங்கியது, தாடி நனைந்தது, கட்டிப்பிடித்து அழுதார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மீண்டும் மனது கேட்காமல் ஒரு 2 ஆடையை எடுத்து, கொஞ்சம் கோதுமையை எடுத்து, இதை எப்படியாவது நீங்கள் எனது வகையாக எடுத்து சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். கோதுமை வேண்டாம், எனது வீட்டில் உணவுண்டு, தீர்ந்தால் ரப்பு எனக்கு உணவு தருவான், ஆனால் ஆடையை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். 2 ஆடை வேண்டாம், ஒரே ஒரு ஆடை. அது எனக்கல்ல, எனது மனைவிக்கு. எனது மனைவிக்கு ஒரே ஒரு ஆடை தான் உண்டு, கிழிந்து சுக்குநூறாய் போய்விட்டது. மாற்று ஆடை ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காக ஒரே ஒரு ஆடையை மட்டும் எடுக்கிறேன் என்றவுடன் உமர் அவர்களால் தாங்க முடியவில்லையாம். மாற்றாடை இல்லாத ஒரு பெண்மணி தான் வீட்டுக்குள் இருந்து சொன்னால், நமக்கு தேவையில்லாவிட்டாலும் தான தர்மம் செய்வோம், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்ன அந்த அம்மாவுடைய இரையச்சம், தன்னுடைய கணவனுக்கு நேர்த்தியான மனைவி, கணவனுடைய எண்ணம், கணவனுடைய சுபாவம், கணவனுடைய இரையச்சம், கணவனுடைய மறுமை தேட்டம், உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் வெறுத்து ஒதுங்கி கணவன் எப்படி வாழ்கிறாரோ அதற்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்ட மிகச்சிறந்த ஒரு பெண்மணி தான் அம்மா அவர்கள். மாற்று ஆடை இல்லையாம், இவர் ஆடை எடுத்து செல்லு கொண்டு போறார். அப்படித்தான் சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு. வெளிநாட்டிலே இருந்து ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆடை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு நாள் அன்பளிப்பாக வந்தது. அந்த ஹதீஸை பார்த்தாலே அந்த ஆடை எவ்வளவு சிறந்த ஆடை என்று உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகமெல்லாம் மாறியதாம். சந்தோஷத்தால் அந்த ஆடை அப்படியே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென சபையில் இருந்து ஒரு நபி தோழர் எழுந்தாராம். எழுந்து, யா ரசூலல்லாஹ், அந்த ஆடையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். சஹாபாக்கள் கேட்டால் எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்க மாட்டார், உடனே கொடுத்து விட்டார். தோழர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருந்த ஆடையை இவர் வாங்கிவிட்டாரே என்கிற கொஞ்சம் கோபம். எல்லோருடைய கோபத்தையும் பார்த்த அந்த தோழர், நாயக தோழர், உத்தம தோழர், அவர் எழுந்து சொன்னார், மக்களே, உங்களுடைய முகத்தில் நான் ஒரு கோபத்தை பார்க்கிறேன், விரக்தியை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆடை எவ்வளவு சந்தோஷமாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை நானும் தானே பார்த்தேன். ஆனால் உங்களுடைய முகத்தில் நான் வாங்கியவுடன் கோபம் கொப்பளிக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள், ஏன் வாங்கினேன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் உங்களை அடக்குவதற்கு கபநாடை உண்டு, எனக்கு இல்லை, அதற்குத்தான் வாங்கினேன் என்றார். எனக்கு மாற்றாடையே கிடையாது, கபநாடை கிடையாது. எல்லோரும் ஒவ்வொரு கபநாடை வைத்திருக்கிறீர்கள். எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்தால் அடக்குவதற்கு உங்களுக்கென்று ஒவ்வொரு ஆடைகள் உண்டு. ஆனால் எனக்கு ஆடை இல்லை, மாற்றாடை இல்லை, கபநாடை இல்லை. இந்த ஆடையை நான் பத்திரமாக வைத்து என்னுடைய மரணத்திற்கு பிறகு இதை கொண்டுதான் போர்த்த வேண்டும் என்பதற்காக வாங்கினேன் என்றவுடன் சஹாபாக்கள் திகைத்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி வாழ்ந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். சொக்க தங்கம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே சஃபிலே நிற்பமா இல்லையா? தொழுகையில் சஃபில் இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? சஃப்புகளிலே நேராக நில்லுங்கள், நெருக்கமாக நில்லுங்கள், இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள், இடைவெளியை பூர்த்தி செய்து நில்லுங்கள், சைத்தான் உள்ளுக்குள் புகுந்து தொழுகையை கெடுத்து, இந்த அறிவிப்பு தானே செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவிப்போடு சேர்ந்து கொஞ்சம் அறிவிப்புகளை செய்வார்கள். பெண்களே, பின்னால் தொழக்கூடிய பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தாய்மார்களே, பெண்களே தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்கள் சுஜூதிலிருந்து தலையை உயர்த்தும் முன்னதாக நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தாதீர்கள் என்பார்கள். என்ன காரணம்? சிறிய ஆடை சஹாபாக்களுக்கு சுஜூது போகும்போது பின்புறம் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அத்தஹியாத்தில் அமர்ந்தவுடன் தான் நீங்கள் தலையை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு சஹாபாக்களுடைய ஏழ்மை, சஹாபாக்களுடைய வாழ்வு இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? இப்படி அவர்கள் இந்த உலக வாழ்வை பார்ப்பதற்கு என்ன காரணம்? முற்றிலும் இந்த உலக வாழ்விலே இருந்து துறந்து எந்த வழியில் நாம் சென்றாலும் அது நம்முடைய ஈமானை பாதித்துவிடும். பொருளாதார ஆசை எந்த வகையிலும் நமக்கு வந்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு அந்த மக்கள் வாழ்வதற்கு என்ன காரணம் தோழர்களே? திருக்குரானில் அல்லாஹு தாலா 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் வந்தே தீரும், அதற்கு பிறகு நீங்கள் மறுமைக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய முழுமையான செயல்பாடுகளுக்கு உரிய கூலி அங்குதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வருகிற அல்லாஹு தாலா, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்வு என்பது ஏமாற்று உலகம். ஏமாந்து போய் விடாதீர்கள். உலகம், துனியா, ஆசா பாசம் என்று உலகம் 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 என்று சொல்லி 24 மணி நேரமும் காசு பணம் சம்பாதிப்பதையே லட்சியமாக கொண்டு அலையாதீர்கள். அது உங்களை ஏமாற்றிவிடும். இந்த உலகம் என்பது ஒரு தற்காலிகமான வாழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உலகத்திற்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும்போது, நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள். அந்த பயணத்தின் நெடுகே உங்களுக்கு ஒரு நிழல் தருகிற ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்திற்கு கீழ் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் எப்படி பயணத்தை தொடங்குவீர்களோ அதே போல ஓய்வெடுக்கிற இடம்தான் இந்த துனியா என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள். என்ன பயணம்? ஆரம்ப காலகட்டத்தில் தாயினுடைய கருவறையில் இருந்த நாம் ஒரு 9 மாத காலம், 10 மாத காலம் ஒரு இருட்டறையான ஒரு தாயினுடைய கருவறை என்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் நாமெல்லாம். இரண்டாவது, பிரசவத்தின் மூலம் ஒரு 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் அல்லாஹ் நிச்சயித்த ஆயுள் காலத்தை தாங்கி இந்த பூமியில் ஒரு 2வது வாழ்வு வாழ்கிறோம். 3வது வாழ்வு 23வது அத்தியாயத்தின் 99வது வசனம், 100வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸூன், திரைமறைவு வாழ்வு உங்களுக்கு உண்டு மரணத்திற்கு பிறகு என்கிறான் அல்லாஹ். கபருடைய வாழ்வு, அந்த வாழ்வு தாயினுடைய கருவறையில் உள்ள 10 மாத வாழ்வு அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற 70 ஆண்டு கால வாழ்வில்லை. அந்த வாழ்வு கியாம நாள் வரை. 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹு தாலா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிப்பாட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கியாம நாள் வரை உள்ள வாழ்வு எந்த வாழ்வுங்க? கபருடைய வாழ்வு. அந்த கபருடைய வாழ்வு நீண்ட ஒரு வாழ்வு. அதற்கு பிறகு நம்முடைய 3வது கட்ட வாழ்வு தாயினுடைய கருவறை, உலகத்து வாழ்வு, கபருடைய வாழ்வு, மீண்டும் ஒரு வாழ்வு, மரணமில்லாத வாழ்வு, நோய் இல்லாத வாழ்வு, முதுமை இல்லாத வாழ்வு, பலகீனம் இல்லாத வாழ்வு, சொர்க்கத்து பேரின்ப வாழ்வு. அது 4வது வாழ்வு. ஆக
தாயினுடைய கருவறையிலிருந்து புறப்பட்ட நாம் மீண்டும் மறுமையை நோக்கி செய்கிற அந்த பயணத்து வாழ்வைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அந்த பயணம் செய்கிற நீங்கள் கொஞ்சம் நாள் உலகத்திலே தங்குகிறீர்கள், அவ்வளவுதானே. அந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் உரூர். அந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 35வது அத்தியாயம் 5வது வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா வஅதல் ஹக், இன்னா வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது. ஃபலா தஉஸன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை 1% கூட ஏமாற்றிவிடக் கூடாது. ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை பார்த்து அதற்கு நீங்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். 42வது அத்தியாயத்தின் 20வது வசனம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எவ்வளவு அற்புதமாக எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். மன்கான யுரீது ஹர்ஸல் ஆகிரத்தி நஸீது லஹு ஃபி அர்ஸிஹி, உங்களுக்கு மறுமை வேண்டும் என்று நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தால் கொஞ்சம் தாராளமாகவே மறுமையிலே உங்களுக்கு நான் தருவேன். அதே நேரத்தில் வமன் கான யுரீதுல் ஹர்ஸத் துன்யா நுஸிஹி மின்ஹா வமா லஹு, உலகம் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்களுக்கு உலகத்தையும் தருவேன். மறுமை வேண்டும் என்று நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில் தாராளமாகவும் தருவேன். உலகம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பி வாழ்ந்தால் உலகத்தில் தந்துவிட்டு மறுமையில் உங்களை நான் கைவிட்டு விடுவேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. மறுமையில் உங்களை நான் கைவிட்டு விடுவேன் என்கிறான் அல்லாஹ். 2வது அத்தியாயம் 86வது வசனம், உலாயிக்கல் லதீன ஸ்தரவுல் ஹயாத்தத் துன்யா பில் ஆகிரா, மறுமையை விட்டுவிட்டு மறுமையை புறக்கணித்து விட்டு உலகத்தை நேசித்து விட்டார்கள் இவர்கள், உலகத்தை விலைக்கு வாங்கி விட்டார்கள் இவர்கள் என்று அல்லாஹு தஆலா அடுக்கடுக்கான ஆயத்துகளை உலகத்தை நேசிக்கிற மக்களுக்கு, மறுமையை மறந்த மக்களுக்கு, துனியா உலகம் பொருளாதாரம் என்று 24 மணி நேரம் அல்ல, இனியும் நமக்கு நேரம் இருக்காதா சாசுபணம் சம்பாதிக்க, உலகத்தில் சொத்துக்களை சேர்க்க என்று மனிதன் தவியாய் தவிக்கிறான், ஓடாய் ஓடுகிறான். இறுதியில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இறுதியில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்கள். மனிதனுக்கு 2 ஆசை எப்பொழுதும் இளமையாகவே இருக்கிறது. மனிதனுக்கு 2 ஆசை எப்பொழுதும் இளமையாகவே இருக்கிறது. என்ன ஆசையாம்? ஒன்று ஆயுள் காலம், நாம் மரணிக்காமல் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை. 2வது ஆசை பொருளாதார ஆசை. இந்த 2 ஆசையும் மக்களுடைய உள்ளத்தில் குறைந்து வருவதில்லை, வளர்ந்து வருகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆரோக்கியம் என்பது எப்பொழுதும் விலை மதிக்க முடியாதுங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த ஆரோக்கியத்தை அனைத்தையும் இந்த உலகத்தில் பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிறோமே தவிர அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய, அந்த ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்த அந்த ஆரோக்கியத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை. உதாரணத்திற்கு வெளிநாட்டில் பணிபுரிகிற ஒரு நண்பரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் சுருங்க சொன்னால் தன்னுடைய அனைத்து வகையான ஆரோக்கியத்தையும் இழந்து, விளைக்க முடியாத ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்து சொத்து பணம் சேர்த்தார், காசு பணம் சேர்த்தார், நிறைய சொத்துக்கள் வந்தது. வீடு திரும்பும் போது ஒரு 10-15 நோயும் அவருக்கு சேர்ந்து வந்தது. ஆரோக்கியம் இழந்து முதுமை வந்து தள்ளாத வயதில் நோய் நொடிகளோடு தாயகத்திற்கு திரும்புகிறார். குடும்பத்திலே இனி தாயகம் செல்லக்கூடாது, தாயகத்தோடு இருக்க வேண்டும், வெளிநாடு செல்லக்கூடாது என்று முடிவெடுக்கிறார். சொத்துக்கள் சேர்ந்தது, ஆரோக்கியம் போனது. சொத்துக்கள் வந்தது, அனுபவிக்க முடிந்ததா என்றால் இல்லை. நோய்க்காக வேண்டிய அனைத்து காசுகளும் செலவிட்டு இறுதியில் அவர் மரணத்தை தழுவினார். சொத்துக்கள் வாரிசுக்கு சென்றது. தோழர்களே, அன்பர்களே, நம்முடைய வாழ்வை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் நாம் சேமிக்கின்ற சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்களை சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்தினார்களோ பார்த்தார்களோ, அந்த சொத்துக்களோடு பொருளாதாரத்தோடு உத்தம தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோன்று நாம் நடந்து கொண்டால் நிச்சயம் நமக்கு மறுமையிலே இந்த பொருளாதாரம் பலன் தரும். இல்லாவிட்டால் நாம் சம்பாதிக்கிற சொத்துக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு கபரிலே கொண்டு வந்து யாரும் வைக்கப் போவதில்லை. வாரிசுகள் எடுத்து செலவழிப்பார்கள். அந்த வாரிசுகள் எடுத்து செலவழிப்பது நன்மையாக இருந்தால் நாம் தப்பித்தோம். இல்லாவிட்டாலோ அவர்கள் ஊதாரித்தனமாக, அநியாயமாக,
பாவமான காரியத்திற்கு அவர்கள் செலவிடுகிற அனைத்து வகையான செலவுகளுக்கும் மறுமையிலே நாம் பதில் சொல்ல வேண்டும். கஷ்டப்பட்டு சம்பாதித்து பொருளாதாரத்தை பெற்று நாமும் அனுபவிக்காமல் மரணத்திற்கு பிறகு வாரிசுகள் அனுபவித்து செய்கிற தப்புகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமா தோழர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகவேதான் இந்த உமைர் என்கிற தோழர் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்றார். எங்கு சேமித்து வைத்தா, யாருக்கு என்று கேட்கும் போது, மறுமையில் என்னுடைய நலனுக்காக, ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பதன் மூலம் மறுமையில் எனக்கு சேமிப்பு கிடைக்குமே, மறுமையில் எனக்கு கூலி கிடைக்குமே என்று சொன்ன இந்த உமைர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நிச்சயம் நாம் இப்படிப்பட்ட பாடங்களை படிக்க வேண்டும். அன்பர்களே, தோழர்களே, உலக ஆசாபாசத்தை முற்றிலும் வெறுத்து துறவையாக செல்லுங்கள் இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லவே கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அதுதான் அளவுகோல். ஈமான் கொண்டவர்களே, பணம் சம்பாதியுங்கள், காசு சம்பாதியுங்கள், உழையுங்கள், ஹராம் ஹலால்களை பார்த்து வாழுங்கள். ஆனால் தாய் தந்தை பொருளாதாரம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்கு, இஸ்லாத்திற்கு, தௌஹீதுக்கு, மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கு தடையாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காலம் வரும், அது கியாம நாளின் அறிகுறி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அறிகுறி? எவ்வளவோ அறிகுறிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். 100க்கும் அதிகமான அறிகுறி அனைத்தும் நடந்து முடிந்து விட்டது. ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம் நாம். பெரிய பெரிய அறிகுறிகள் மட்டும்தான் இனி மீதம் உண்டு. ஹதீசுகளோடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் கியாம நாளின் அறிகுறி என்று சொன்ன 99 அறிகுறிகளும் இந்த பூமியில் நடந்து முடிந்து விட்டது. அதில் ஒன்றுதான், மக்கள் ஒரு காலத்தில் வருவார்கள், அது கியாம நாளின் அறிகுறி. அவர்கள் வியாபாரம் செய்வார்கள், ஹராம் ஹலால்களை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஹராம் ஹலால்களை பார்க்க மாட்டார்கள். காசு பணம் எங்கிருந்து எப்படி வேண்டுமானாலும் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். காசு பணம் எப்படியும் சம்பாதிப்பார்கள். ஹராமா ஹலாலா என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த நிலையில் பொருளாதாரம் ஈட்டுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. தொழுகை இபாதத் தடையாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க அல்லாஹ் விரும்பவில்லை. காசு பணங்களை சேமிக்க வைத்து அல்லாஹ் தந்தால் ஜகாத் என்கிற 2.5% ஏழை எளிய மக்களுக்கு போய் செல்லுகிற அந்த உதவி தொகைகளை எல்லாம் கொடுத்து அவர்களுடைய அன்பிற்கும் பாராட்டுக்கும் நீங்கள் ஆளாகுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொர்க்கத்தை திறந்து பார்த்தால் அங்கே ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நான் சொர்க்கத்தை திறந்து பார்த்தேன், ஏழை எளிய மக்கள் தான் அதிகம். நரகத்தை எட்டி பார்த்தாலோ பெண்கள் அதிகம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கருப்பு நிற பெண் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நரகத்தில் நாங்கள் அதிகமாக இருக்க என்ன காரணம் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், அதிகம் அதிகம் நீங்கள் சபிக்கிறீர்கள், அதிகம் அதிகம் நீங்கள் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அதிகம் அதிகம் நீங்கள் சபிக்கிறீர்கள், நீங்கள் நிராகரிக்கவும் செய்கிறீர்கள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவை நிராகரிக்கவில்லையே, வேதத்தை நிராகரிக்கவில்லையே, உங்களை நாங்கள் நிராகரிக்கவில்லையே, யாரை நாங்கள் நிராகரித்தோம் யா ரசூலல்லாஹ் என்றவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுடைய கணவன்மார்கள் ஓடாய் தேய்ந்து உங்களுக்கு உழைத்து வாக்குப்பட்டு உங்களை பாதுகாக்க அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கும் போது என்றைக்காவது ஒரு நாள் கேட்ட பொருளை வாங்கி தரவில்லை என்பதற்காக உங்களை கேட்டு என்ன சுகம் கண்டோம் என்று எதிர்த்து பேசுகிறீர்களே, அதுதான் நிராகரிப்பு வார்த்தை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது. உலகத்தில் உள்ள நாம் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல, நாமும் அழிந்து போகக்கூடியவர்கள். அழிவை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அழிவே இல்லாத அந்த மறுமை வாழ்வுக்கு என்ன இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்கிறோம் என்பதுதான் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். 59வது அத்தியாயத்தின் 19வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்லுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், அந்த நாளுக்காக என்ன சேமிப்பு உங்களிடத்தில் உண்டு என்பதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அடிக்கடி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. அதை திரும்பி பார்த்தே வாழ்க்கையை நடத்தியவர்கள் சஹாபாக்கள். நாம் திரும்பி பார்க்க தவறிவிட்டோம். திரும்பி பார்க்க வேண்டும், அந்த மறுமையை, சொர்க்கத்தை திரும்பி பார்க்க வேண்டும். அதில் உன்னதமான இடத்தை அடைவதற்கு என்ன வழி என்று நாமும் யோசிக்க வேண்டும். அப்படி யோசித்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த உலக வரலாற்றில்
அல்லாஹ்வுடைய ரசூலால் வார்த்தெடுக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து இஸ்லாத்தை கேட்ட, ஏகத்துவத்தை கேட்ட, குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட அந்த தோழர்களுடைய உள்ளம் எப்படி மறுமைக்காக வேண்டி திறந்திருந்ததோ, மறுமைதான் லட்சியம் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்தார்களோ, உலக ஆசாபாசம் அவருடைய ஈமானை ஆட்டி படைக்கவில்லை, உலக ஆசாபாசத்திற்கு அவர்கள் அடிமையாகவில்லை, அனைத்தையும் தூக்கி வீசினார்கள். அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும், மறுமை வேண்டும், மறுமையிலே சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும் என்கிற உன்னதமான லட்சியத்தோடு எண்ணத்தோடு வாழ்ந்த அந்த உத்தம சீலர்களை, உத்தம சஹாபாக்களை நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அவருடைய பெயர்களை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று பிரார்த்தனை செய்கிற நல்லுள்ளம் படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாளை தினம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதை தொடர்ந்து ஹசன் ஹுசைன் அவர்களுடைய போர்கள், ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அனைத்தும் இந்த இஸ்லாமிய வரலாறுகளை, இந்த உண்மை வரலாற்றை இந்த மனித சமுதாயத்திலே யாரும் முழுமையாக எத்தி வைக்காத காரணத்தினால் முஆவியா அவர்களை குறித்தும் அவருடைய மகன் யசீத் அவர்களை குறித்தும் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டதை பின்னி பிணைத்து அவர்களை ஒரு கொடுங்கோலர்களாக, கொடுமையான ஆட்சியாளர்களாக சித்தரித்து, அதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். யசீத் என்று யாருக்காவது நாம் பெயர் வைத்திருக்கிறோமா? முஆவியா என்று யாருக்காவது நாம் பெயர் வைத்திருக்கிறோமா? இல்லை. காரணம் ஏன்? அவர்களை தப்பும் தவறுமாக இந்த மனித சமுதாயத்திலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய எந்த அளவுக்கு பிரார்த்தனைக்கு ஆளானவர்கள், எப்படிப்பட்ட உத்தம சீலர்கள், உண்மையில் என்ன நடந்தது, யாரால் கைது செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கும் இந்த உத்தம சீலர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டுமா என்கிற உண்மை வரலாற்றையும் இந்த தொடரில் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொண்டு பாடங்கள் பல பெற உள்ளோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இந்த உத்தம தீரர்களை நாம் கண்கொண்டு பார்க்கவில்லை, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொர்க்கத்தில் இந்த உத்தம தோழர்களை எல்லாம் பார்க்க போகிறோம் நாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹுவே எங்களுக்கும், எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும், எங்களுடைய நண்பர்களுக்கும், இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு மரணித்து போன ஏகத்துவவாதிகளுக்கும் அல்லாஹுவே நீ தந்தருள்வாயாக என்று புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.